விமான சாகசம் நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிக்கை மூலம் வலியுறுத்தி இருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். விமான சாகசத்தின் மூலமாக அதை பார்வையிட வந்தவர்கள் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அதற்கு கண்டன அறிக்கை என்பதனையும் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையொட்டி இந்த வான்வெளியில் இந்திய விமானப்படை நடத்திய சாகச நிகழ்வைக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்த நிலையில் அவர்களில் நூற்றுக்கணக்கானோர் மயக்கமுற்றனர் என்பதும் 5 பேர் உயிரிழந்திருப்பதும் மிகுந்த அதிர்ச்சி மற்றும் வேதனை அளிப்பதாகவும், இந்த துயரம் என்பது இதனை குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக உயிரிழந்த குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழ்நாடு அரசை வலியுறுத்துவதாகவும் அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்து இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படை சாகச நிகழ்வு என்பது ஏற்பாடுகளை விமானப்படையும் அதே போல தமிழ்நாடு அரசும் இணைந்து மேற்கொண்டிருந்தது. குறிப்பாக இந்த செய்தி என்பது பொதுமக்களை வெகுவாக ஈர்த்ததன் காரணமாக லட்சக்கணக்கானோர் மெரினா கடற்கரையில் கூட வேண்டிய சூழல் என்பதும் இருந்தது. இதில் 5 பேர் பலியாகும் அவலம் என்பது இந்த கூட்ட நெரிசலில் சாவுகள் என்பதும் வெயிலின் தீவிரத்தால் உண்டான நீர்ச்சத்து குறைவாக இந்த காரணம் ஏற்பட்டிருப்பது என தெரிய வந்திருப்பதாகவும் வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். வெயிலின் கொடுமையால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டில் குறைபாடுகள் ஏதும் இருந்ததா என்பதை விசாரித்து அதற்கு பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் உயர்மட்ட விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழ்நாடு அரசை வலியுறுத்துவதாக தற்போது திருமாவளவன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.